இந்த கேலோ இந்தியா பேரா கேம்ஸ் 2025 கிட்டத்தட்ட 75 பதக்கங்களை வென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த 62 வீரர்களுக்கு 1,11,00,000 ரூபாய் அளவில் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை படைத்துள்ள உங்களுடைய திறமையை அங்கீகரிக்க வேண்டும், மேலும் உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த மேடையில் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக அந்த அறக்கட்டளையிலிருந்து ரூபாய் 11,00,000 மதிப்பிலான நிதியுதவியை ஸ்பீட் ஸ்கேட்டிங், சைக்கிளிங் மற்றும் அத்லெட்டிக்ஸ் வீரர்கள் 6 பேருக்கு வழங்க இருக்கின்றோம். நம்முடைய அரசை பொறுத்தவரை மாற்றுத்திறனாளிகளுடைய வெற்றி என்பது எப்பொழுதுமே மிகுந்த ஒரு ஸ்பெஷலான வெற்றி, மிக மிக முக்கியமான ஒரு வெற்றி, பெருமைப்படக்கூடிய வெற்றி. தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி வீரர்கள் இன்றைக்கு உலகம் முழுக்க சாதனைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வரீங்க. அதற்கு உதாரணமாக தான் இன்றைக்கி இந்த மேடையில் 2 வீரர்களை நாங்கள் அமர வச்சிருக்கிறோம். மாற்றுத்திறனாளி தடகள வீரர் தம்பி ரமேஷ் சண்முகம் இங்கே வந்திருக்கிறார். சமீபத்தில் டெல்லியில் நடைபெற்ற கேலோ இந்தியா பேரா விளையாட்டு போட்டிகளில் 3 தங்கப்பதக்கத்தை வென்றவர் தான் தம்பி ரமேஷ் சண்முகம் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் சர்வதேச போட்டிகள்லையும் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ஸ்லையும் 3 தங்கப்பதக்கங்களை வென்று நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்தவர் தான் அருமை சகோதரர் தம்பி ரமேஷ் சண்முகத்துடைய திறமையை அங்கீகரிக்கும் விதமாக இன்றைக்கு சுமார் 9,00,000 ரூபாய் அளவில் விளையாட்டு உபகரணங்கள் வாங்குவதற்கு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலம் இன்றைக்கு உதவிகள் செய்யப்படுகின்றது. அதேபோல் தங்கை கீர்த்திகா ஜெயச்சந்திரன் இங்கே வந்திருக்கிறார். கேலோ இந்தியா பேரா விளையாட்டு போட்டிகளில் 2 தங்கப்பதக்கம் மற்றும் 1 வெண்கல பதக்கத்தை வென்று சாதனை படைத்தவர் தான் சகோதரி அவர்கள். அது மட்டுமல்ல, சர்வதேச போட்டிகளில் 1 வெள்ளி மற்றும் 1 வெண்கலம் என்று சாதனை படைத்திருக்கின்றார். இருவருக்கும் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய வெற்றியை நம்முடைய அரசினுடைய வெற்றியாக ஒவ்வொரு முறையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் அரசும் கருதுகின்றது. அதனால தான் நீங்கள் வெற்றி பெற்ற உடனே உங்களை அழைத்து இந்த ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸை உடனடியாக நம்முடைய அரசு வழங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய அரசு அமைந்தது முதல் இந்த 4 வருடங்களில் மட்டும் மொத்தம் 258 மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு 27,18,00,000 ரூபாய் அளவுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸை நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவுக்கு இணங்க நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்வது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக விளையாட்டு வீரர்களை பார்க்கும்பொழுது ஒரு தனி எனர்ஜி பிறக்கும். ஆனால் மாற்றுத்திறனாளி வீரர்கள் உங்களை பார்க்கும்போது அந்த எனர்ஜியோடு சேர்ந்து கூடுதலாக கான்ஃபிடென்ஸும் கிடைக்கும். வெற்றிக்கு திறமை மட்டுமே போதாது, அந்த திறமையை வெளிப்படுத்துவதற்கான தன்னம்பிக்கை உங்ககிட்ட இருந்து தான் கிடைக்குது. நம்முடைய மாற்றுத்திறனாளி வீரர்கள் மீது நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு எப்பொழுதுமே தனி அக்கறை உண்டு. மாற்றுத்திறனாளி வீரர்கள் பல வெளிநாடுகளுக்கு போகிறீங்க. அப்படி நீங்கள் போகிறப்போ தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து நாங்கள் அந்த உதவியை செய்கின்றோம், நிதியை கொடுக்கின்றோம். நிதியை பெறும்போதே நீங்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக நிச்சயமாக ஜெயிச்சுட்டு வருவோம்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே போய் ஜெயிச்சு மெடலோடு வரீங்க. அதை பாராட்டுற மாதிரி இன்றைக்கு இந்த உயரிய ஊக்கத்தொகையை நாங்கள் வழங்குகின்றோம். இதுவரை 198 மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு 5,29,00,000 ரூபாய் அளவுக்கு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் மட்டும் அந்த நிதியுதவியை அளித்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் எஸ்டிஏடியுடைய எலைட் ஸ்கீம், MIMS, CDS ஸ்கீம்ஸ்லேயும் மாற்றுத்திறனாளி வீரர்கள் பயன்பெற்று வரீங்க. விளையாட்டு வீரர்களுக்கான 3% இடஒதுக்கீட்டின் கீழ் மாற்றுத்திறன் வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்முடைய அரசு செஞ்சுட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளி வீரர்களுடைய முன்னேற்றத்திற்கு இந்த பட்ஜெட்டில் கூட ஏராளமான அறிவிப்புகளை முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார். சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், கடலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி என 6 இடங்களில் 7,38,00,000 ரூபாய் மதிப்பிலான பேரா விளையாட்டு மைதானங்கள் அந்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விரைவில் திறக்கப்பட்டு எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் பேரா வீரர்ஸ். அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார். திருவள்ளூர், திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திண்டுக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய 5 மாவட்டங்களுக்கும் 7,05,00,000 ரூபாய் மதிப்பில் புதிய பேரா ஸ்போர்ட்ஸ் அரேனாஸ் அமைக்கவும் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாங்க. அந்த பணிகளும் துவங்க இருக்கின்றது.
தொடர்ந்து உங்களுடைய கோரிக்கை ஏற்று சென்னையில் முதன்முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு தனியாக ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் விளையாட்டு விடுதியும் அமைக்கப்பட உள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலனை பொறுத்தவரை கழக அரசு எப்பொழுதுமே தனி அக்கறை செலுத்தும் என்பது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அரசு பணிகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% இடஒதுக்கீட்டை வழங்கியவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாட்டில் புதிதாக அமைக்கப்படும் அனைத்து அரசு கட்டிடங்கள் அனைத்திலும் மாற்றுத்திறனாளிகள் சென்று வருவதற்காக தனியாக அவங்களுக்கு ரேம்ப் வசதி அமைத்து கொடுக்கப்படும் என்று உத்தரவிட்டவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக தனி துறையையும் வாரியத்தையும் உருவாக்கியவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த துறை இப்போது நம்முடைய முதலமைச்சர் அவருடைய தலைமையில் இயங்கிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கைகள் சிக்கல்களை தீர்த்து வைப்பதற்காக தனி நலவாரியமும் செயல்பட்டு வருகின்றது. அதோடு சென்னை மெரினா பெசன்ட் நகர் கடல் அலைகளில் கோடிக்கணக்கான கால்கள் அங்கே போய் அவங்களுடைய கால்களை நினச்சிட்டு வராங்க. ஆனால் மாற்றுத்திறனாளிகளுடைய கால்களையும் அந்த அலைகளில் நினைக்க வேண்டும் என்று தொட வேண்டும் என்பதற்காக நீளமான ராம்களை நம்முடைய ஆட்சியில் அமைச்சோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு நமது முதலமைச்சர் அவர்கள் கடந்த மாதம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார்கள். தமிழ்நாட்டின் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் அனைத்திலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் பதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை கை கொடுத்து தூக்கிவிடும் என்பதுதான் திராவிட இயக்கம் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம். அந்த பாடத்தின் அடிப்படையில் தான் திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது. நீங்கள் பெறும் ஒவ்வொரு பதக்கமும் ஒவ்வொரு வெற்றியும் இந்த உலகில் எங்கோ ஒரு மூலையில் வாழும் ஒரு மாற்றுத்திறனாளியுடைய மனசில் ஒரு தன்னம்பிக்கை நிச்சயமாக ஊட்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பல சாதனைகளை முறியடிக்க வேண்டும். உங்களுடைய சாதனைகளை நீங்களே முறியடிக்க வேண்டும், படைக்க வேண்டும். மாற்றுத்திறனாளி வீரர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய அரசு அயராது நிச்சயம் உங்கள் கூட இருக்கும், துணை நிற்கும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த உயரிய ஊக்கத்தொகையை வாங்க வந்துள்ள பெற்றுள்ள அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.